செங்கோட்டையனை இவ்வளவு தூரம் சிக்கலாயிட்டா, பதவியெல்லாம் பறிச்சுட்டா, சரி நான் வந்து இந்தியாவினுடைய ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர், அவர் வர சொல்லுங்க. சமீபத்துல பேட்டி கொடுக்கும்போது திரு செங்கோட்டையன் என்ன சொல்றாங்கன்னா, ஹரித்வார் போறாங்க, கோவிலுக்கு போறேன், மன அமைதிக்காக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹரித்வார் போறேனுங்க, ராமர் கோயிலுக்கு கொஞ்சம் மனசு இருக்கனால கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். பேர் ஆயிரக்கணக்கா செங்கோட்டையனுக்கு பின்னால்தான் வந்துட்டாங்க அந்த ஏரியால. நான் 2 நாள் வீட்லயே இருக்கிறேன், கூட்டம் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சந்திச்சிருக்கிறேன். இபிஎஸோட திட்டம் என்னவாக இருக்கு? ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு இது மாதிரி குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேர்தல் நேரத்தில் பார்த்து 10 நாட்களுக்குள் இந்த பணியை துவங்க வேண்டும், 1 மாதம் ஆனாலும் பரவாயில்லை, பேசி தீர்க்க வேண்டும் தான் சொல்லியிருக்கு. அவர் பதவியை பறிச்சுட்டாரு பொதுச் செயலாளர். ஆனா அவருக்கு பாருங்க கூட்டம் வந்துட்டு, அப்ப அண்ணாதிமுக உடஞ்சிட்டா. நீக்கினது எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நல்லதுக்கு சொல்றான். அதுல பல்வேறு முடிவுகளை பொதுச் செயலாளர் எடுக்கிறாங்க. இங்க அதிகாரத்தில், அரசாங்க அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற நிர்மலா சீதாராமனும், அரசாங்க அதிகாரத்தில் இருக்கிற அமித்ஷாவும் என்ன அந்த கட்சியை தீர்மானிக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய ரீதியில அத்தனை பேரும் வருத்தப்படும். அனைவருக்கும் வணக்கம். செங்கலத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டி.எஸ். மணி சார். வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ணா திமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற திரு செங்கோட்டையன் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு 10 நாள் கெடு விதித்து இருந்திருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து திரு செங்கோட்டையன் அவர்களே நீக்கியிருக்காங்க. சமீபத்துல பேட்டி கொடுக்கும்போது திரு செங்கோட்டையன் என்ன சொல்றாங்கன்னா, ஹரித்வார் போறாங்க, கோவிலுக்கு போறேன், மன அமைதிக்காக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அண்ணா திமுகவில் நடக்கக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனைகள் என்ன சார்? இல்ல, என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இன்னைக்கு அரசியல் கட்சிகள், இந்த அரசியல் கட்சிக்கு என்ன பெயரு, இந்த அரசியல் கட்சிக்கு என்ன சின்னம், இந்த அரசியல் கட்சிக்கு என்ன தலைவர், இவர் தான் தலைவர் என்ற விஷயங்களை அங்கீகரிக்க வேண்டியதற்கு பெயர் தான் இந்திய தேர்தல் கமிஷன் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்று எதை சொல்லி இருக்குது? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கின்ற, என்ன ஔவை சண்முகம் சாலையில் தலைமையகம் வைத்திருக்கின்ற அந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக என்ற கட்டமைப்பைத்தான் அது அதிமுக என்று அங்கீகரிச்சிருக்கு. அதே போல அவர்களுடைய சின்னம் என்பதாக ரெட்டைலையை அங்கீகரிச்சிருக்கு. இன்றைய நிலையில், நேற்றா நாளையா விடுங்க, இன்றைய நிலையில். அப்ப அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கட்சிக்கு உள்ளதான் பேச முடியும். நீங்க வெளியே இருக்கிறவங்களை சொல்லி அதை ஒருங்கிணைக்கணும்னு சொன்னா அந்த கட்சிக்கு உள்ளவங்களுக்கு புரிய மாட்டேங்க. அவங்கதான் வெளியேற்றப்பட்டோ அல்லது வெளியேறியோ இருக்காங்களே. பல கட்சியிலையும் பலரும் வெளியேற்றப்படுவாங்க, வெளியேறி இருப்பாங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருந்து எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தவர் தான் முத்துச்சாமி. அதே ஈரோடு மாவட்டம், இப்போ செங்கோட்டையனை பற்றி உள்ள வில்லங்க வருது, அதே ஈரோடு மாவட்டத்திலேயே மாவட்ட செயலாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காரு. பக்கத்திலேயே இருக்கின்ற சேலத்துல செல்வ கணபதி என்று எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே பிரபலமான அந்த மீசைக்காரர், அவர் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியா இருக்கார், தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லையா? அப்ப அது மட்டும் இல்லாம சென்னையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி இருப்பாங்க. திருவண்ணாமலைனா ஏவாவில் இருப்பாரு, சென்னையில சேகர்பாபு இருப்பாரு. இப்படி பலரும் அப்படி இருப்பாங்க. அப்போ பிரிந்தவர்களை எல்லாம் சேர்க்கணும்னு சொன்னா அது என்னதுன்னு புரியாம போயிடும். வி.கே.எஸ். சசிகலா அனைத்து இந்திய அண்ணா திமுக பொதுச் செயலாளர் என்றதாக தன்னை இன்னமும் அறிவித்து கொண்டுதான் அவங்களும் இருக்காங்க. டிடிவி தினகரன் அம்மா கட்சி இணையணும் என்பதுதான் என் நோக்கம் சொல்லிட்டு வேறொரு கட்சி அமமுகன்னு அதனுடைய தலைவராக இருக்கிறார். ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம், நான் அம்மாவால் 2 முறை முதலமைச்சராக உட்கார வைக்கப்பட்டேன் என்று சொல்லி அவர் அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயர்ல அவர் இருக்கார். இப்படி சூழல்ல அனைத்து இந்திய அண்ணா திமுகன்ட்டு அதிகாரபூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இன்று இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு சொன்னா நம்ம கட்சிக்கு உள்ளுக்கு உள்ள வட்ட செயலாளர்ல இருந்து, பகுதி செயலாளர் இருந்து, ஒன்றிய செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர்கள் இருந்து, மாநில அமைப்பு செயலாளர்கள் இருந்து, மாநில பொதுச் செயலாளர்கள் எல்லாரையும்
தேர்தலுக்காக ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாங்களா அப்படின்னு குழம்பி போயிடுவாங்க. ம். அதனால அவங்க புரிதல் வேறொன்றா இருக்கு. வெளியில ஊடகங்கள் இருக்குல்ல, ம். ஏன்னா அதிமுகவுக்கு எதிரான போட்டியாளர் தமிழ்நாட்டுல யாரு? திமுக. திமுக. எஸ். அந்த திமுக ஆட்சியில இருக்கு. ம். அப்போ அவர்களால் பல செய்திகளை அவர்கள் அவங்க அவங்க விரும்புகிற செய்திகளை விரும்புகிற பாணியில ம். பரப்பிட முடியும். அப்போ ஒருங்கிணைக்கணுங்கிறத அவர்கள் பரப்பினால் ம். அதற்கு நோக்கம் வேறையா இருக்கும். ம். அதிமுகவுக்கு உள்ளவங்க யாரை போய் ஒருங்கிணைக்க, எங்களுக்குள்ள தானே ஒருங்கிணைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது வேற ஒன்றாக இருக்கும். அதனால இந்த ஒருங்கிணைக்கணுங்கிற வார்த்தை, கட்சியை ஒருங்கிணைக்கணும் என்பது ஓரணியில் திரள்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான தளபதி மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு பெரிய நிகழ்ச்சியை அறிவித்து நடத்துறாரு. ம். அந்த ஓரணியில் திரள்வோம் என்பது எதை சொல்கிறார்? அவர் கூட்டணியை சொல்றாரா? ம். இல்ல, அவர் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்சியில் உள்ள எல்லா தொண்டர்களையும் ஈடுபடுத்தி மக்கள்கிட்ட போக சொல்லி ம். திரட்டுறதுக்காக சொல்றாரு. அப்ப இதுதான் கட்சியை ஒருங்கிணைப்பது. ம். அவர் கட்சியை அவர் ஒருங்கிணைக்கிறார். ம். மற்ற கட்சியில, எதிரான கட்சியில வெளியே போனவங்க அல்லது வெளியே இருக்கிறவங்கள ஒருங்கிணைப்புன்னு சொல்லி போட்டு பரப்புறாரு. ம். எனக்கு ஒன்று அவர்களுக்கு ஒன்று என்பது போல இது நடைமுறையில இருக்கு. அதனால இதை வச்சுக்கிட்டு இந்த ஒருங்கிணைக்கணுங்கிற வார்த்தையை ஒரு புரியாம ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா நாம ரெண்டுமே இல்லைங்கிறதுனால, அதாவது அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டவராகவும் நம்ம இல்லை, அதிமுகவுக்கு உள்ள இருக்கிறவங்களும் இல்லை, நம்ம குழம்பி போயிடும். ம். அதனால நாம குழம்பாம மனிதர்கள் வார்த்தா செங்கோட்டையன், அவர் செங்கோட்டையன் அந்த கட்சியில இன்னமும் இந்த நிமிடம் வரை உறுப்பினராக இருக்கார் ம். அனைத்து இந்திய அண்ணா திமுக. அவர் என்ன வேணா பேசலாம் ஒருங்கிணைக்கணும் கட்சிக்குள்ள. ம். அவர் மாநில அமைப்பு செயலாளராகவும் ஈரோடு புறநகர் தெற்கு மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பறிக்கிறவரை இருந்தார். ம். அதனால ஒருங்கிணைக்கணும்னு சொல்லலாம். அப்படி அவர் சொல்வதற்கு 5ஆம் தேதி சந்திக்கிறேன்னு சொல்லி ஊடக சந்திப்பை நடத்தினாரு. ம். அதற்கு பிறகு அதற்கு நல்ல அவருக்கு கூட்டம் வந்துச்சு. நம்பியூர் ஒன்றியத்தில் இருந்தும் சரி, கோவிச்செட்டிப்பாளையம் அவருடைய சட்டமன்ற தொகுதி, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, வந்தவங்களாம் வந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளவு பேர் அவருக்கு வந்துட்டாங்க, அவர் பதவியை பறிச்சுட்டாரு பொதுச் செயலாளர், ஆனா அவருக்கு பாருங்க கூட்டம் வந்துட்டு, அப்போ அதிமுக உடஞ்சிட்டா, ஐயா குறைஞ்சபட்சம் அந்த பகுதியிலேயாவது உடஞ்சிட்டா அப்படின்னு எல்லோரும் தமிழ்நாடுக்கும் பேசினாங்க. நாமும் ஆமா இன்னும் புரிஞ்சோம். டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, அவர் கூட அதுல எல்லாம் நின்றார்ல 5ஆம் தேதி, அதற்கு முன்னால, அதுக்கப்புறம் எல்லாம் நின்னவர் அதே பகுதியில அந்த சத்தியமங்கலம் வட்டாட்சிக்கு உட்பட்ட அந்த பவானி சாகர் பிர்காவில் பவானி என்ற சட்டமன்ற தொகுதியில, அது தலித்து தொகுதி, தனி தொகுதின்னு கலைஞர் சொல்ற பாணியில உள்ள ஒரு தொகுதி, அருந்ததி சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால அந்த சமூகத்திலிருந்து வந்த பண்ணாரி என்ற சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் இவருக்கு உற்ற தோழன், செங்கோட்டையனுடன் நின்றார். இப்ப அவரே என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு வெளியே நாங்கள் பழனிசாமிக்கு தான் விசுவாசம் அப்படின்னு புதிய பொறுப்பாளர்கிட்ட சால்வ் போட்டார். அப்ப நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப இவர்கிட்ட வந்தவங்க திரும்பி போயிட்டாங்களா அப்படின்னா, இல்லைங்க அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நினைச்சு திருப்திப்படுத்திக்கிட்டோம். நிறைய பேர் ஆயிரக்கணக்காக செங்கோட்டையனுக்கு பின்னால்தான் வந்துட்டாங்க அந்த ஏரியாவில். அப்போ அதுல மேலும் கூட இருந்து செய்தவர் யாருன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய நகர செயலாளர் அதிமுக. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கூட்டத்தையே, அன்னைக்கு வந்த கூட்டத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்தவர், நகர செயலாளர் அவர் தானே கூட்டிட்டு வந்தார். அவர் கூட்டிட்டு வந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நேர சேலம் போய் அங்க போய் பழனிசாமியவே பார்த்துட்டாரு. நேற்று பழனிசாமியை பார்த்து, நாங்க பழனிசாமிக்கு தான் தலைமைக்கு தான் விசுவாசம், எங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாம், நீங்க எங்க பதவியெல்லாம் பறிச்சதெல்லாம் வேண்டாம், அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியாது, வாங்க ஒரு பிரஸ் மீட்னு கூப்பிட்டாரு, போனோம், அப்படித்தான், தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்ட்டாங்க. அப்ப நமக்கு புரிய மாட்டேங்குது. இவர் ஒருங்கிணைக்கணும் என்று சொல்வது எப்பொழுதும் ஒரு கட்சியை வலுப்படுத்தத்தானே, அதுதான் அவர் கேட்கிறாரு. ஒரு கட்சியை வலுப்படுத்தத்தானே நான் ஒருங்கிணைக்கணும்னு சொல்றேன். இவர் ஒருங்கிணைக்கிறது உள்ள சொன்னாரா வெளியே உள்ளவங்களுக்கு சொன்னாரா என்பது வேற ஒரு விவாதமா இருந்தாலும், அப்படி அவர் ஒருங்கிணைக்கணும்னு சொல்வதற்காக கூட ஒருங்கிணைந்து நின்னாங்கல்ல,
அவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து போயிட்டாங்க பழனிசாமி. அப்ப இந்த ஒருங்கிணைப்பு என்பது வந்து நமக்கு பெரிய குழப்பமா இருக்குது. இந்த ஒருங்கிணைப்புங்கிற வார்த்தை வந்து பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவுக்குள்ள வார்த்தை. பன்னீர்செல்வம் தலைமையிலான குழு பாரதிய ஜனதா கட்சியை அண்ணாமலை என்பவர் வந்து மாநில தலைவராக இருக்கும் நேரத்துல மக்களவையை 2024 சந்திக்கும் பொழுது தேர்தல அவர் வந்து 13 பேருக்கு உங்களுக்கு தொகுதி தாரேன். ஏன்னா அதிமுகவை விடுத்து வெளியே வந்து பாஜக தனியா நிக்கணுங்கும் பொழுது பாமகவையும் எப்படியோ வேற ஒரு பாணியில இழுத்து போட்டுக்கிட்டாருனால அண்ணாமலை அதிமுக பக்கம் போக விடாம, அதிமுக பக்கம் போயிருந்தா ஏதாவது சில தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு உடைபெற்றுருவேன். பாஜகவும் அதிமுகவுடன் போயிருந்தா சில பல தொகுதிகள் உடைபெற்றுருவேன். திமுக கூட்டணி உடைபடக்கூடாமல் 40க்கு 40 என்று தளபதி சொன்னது செய்யணும்ல, அமுலாகணும் வெற்றிகரமா. அதுதானே அண்ணாமலையுடைய விருப்பம்னு இன்னைக்கு பாஜக உள்ளவங்க விமர்சிக்கிறாங்க, RSS உள்ளவங்க எல்லாரும். அது உண்மையா இருக்குமானால் அவர் வந்து நிறைய தொகுதி அப்ப யாரு கொடுக்க, வெளியே வந்து தனியா நிற்கும் போது 13 தொகுதி உங்களுக்கு தாரோம் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாராம். இதை யார் சொல்றா? அப்புறம் மற்றவங்க சொல்றாங்க, இல்ல வேண்டாம், ஒரு தொகுதி மட்டும் எனக்கு மட்டும் கொடுங்க ராம்நாடுல என்று வாங்கினாரு. பலாப்பழம் சின்னத்துல நின்னாரு பன்னீர்செல்வம் என்பதுதான் வரலாற்றுல சொல்லப்படுது. உடனடியாக ஒரு தொகுதி மட்டுமா, அப்ப எங்களுக்கெல்லாம் தொகுதி கிடைக்கும்னு நாங்க நினைச்சோம். என் பேர் JCD பிரபாகரன், என் பேர் பெங்களூர் புகழேந்தி அப்படின்னு அவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அப்ப வெளியே வந்து நாங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழு வச்சிருக்கிறாங்க, OPS ஒரு ஒருங்கிணைப்பு தொண்டர் குழு வச்சிருக்கிறாரு, இவர் கட்சிக்கு உள்ள இருந்துகிட்டே ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு. ஏற்கனவே நாம இப்பதான் சமீபத்துல கேள்விப்பட்டது, திமுக தலைவர் மூலமாக என ஓரணியில் திரள்வோம் என்று கட்சிக்குள்ள உள்ள ஊழியர்களை உற்சாகப்படுத்த சொன்னத, செயல்படுத்த சொன்னத. அப்போ ஒருங்கிணைப்புனா என்னங்கிற விஷயமே நம்ம குழப்பத்துல இருக்கும் நேரத்துல இது நடந்தது. சரி, இவ்வளவு குழப்பணுமா தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல என்றால், செங்கோட்டையனை இவ்வளவு தூரம் சிக்கலாயிட்டா, பதவியெல்லாம் பறிச்சுட்டா, சரி நான் வந்து இந்தியாவினுடைய ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர், அவர் வர சொல்லுங்க, இங்க வந்து என்ன பார்க்க சொல்லுங்க அப்படின்னு மிக முக்கியமாக இந்தியாவில் ஒரு இந்தியாவினுடைய துணை குடியரசு தலைவரை தேர்தல் வைத்து நடத்தி அதில் வெற்றி பெற வைக்கணும் என்ற நாளைக்கு முந்தைய நாள்ல சொல்றாரு. எவ்வளவு முக்கியமான பணியெல்லாம் செய்யணும் அமித்ஷா, முக்கியமான பணியெல்லாம் செய்யணும் நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன். அதை விடுத்து 2 பேரும் இங்க இருந்து செங்கோட்டையனை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நமக்கு இது விளங்கலை. இப்படித்தான் என்ன, அந்த ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய மறைவுக்கு முன்னால 1 வாரம் முன்னால ஒன்றிய அரசினுடைய பாராளுமன்ற விவகாரத்தை கவனிக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு மோடியால் தலைமை அமைச்சரால் அனுப்பப்பட்டு இங்க வந்து அப்போலோ மருத்துவமனையில் வந்து உட்கார்ந்துருந்தார். இப்போ என்னடா இது, முக்கியமான வேலை அங்க இருக்கும்பொழுது ஒன்றிய அரசுல அதை கவனிக்காம வேற ஒன்று பார்க்குறாரு. நமக்கெல்லாம் புரியலை, அவங்க செய்யறதெல்லாம் நிறைய புரியாது. அவங்க புரிஞ்சது வேறையா இருக்கும் போல இருக்கு டெல்லிக்காரங்க, நம்ம புரிஞ்சது வேறையா இருக்கும் போல. அது போல இவர் கூப்பிட்டு விடுறாரு, இவர் போறாரு, பார்த்தாரு, பேசினாரு, வந்தார். அப்போ துணை குடியரசுத் தலைவரை தேர்வு தேர்தலுக்காக எல்லா MP-மாரையும் வாக்குகளை வாங்குவது முக்கியமா, இங்கே செங்கோட்டையனை கூப்பிட்டு என்ன நடந்தது, ஏது நடந்தது, எப்படி நடக்க வேண்டும் என்று வழிகாட்டல் கொடுத்து விடுவதற்கு முக்கியமா நமக்கு தெரியல. ஆனா இப்போ என்னன்னு சொன்னா, வெளியே வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு படி பாஜகவும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் ஒரு கூட்டணியில இருக்காங்க. இதுதான் அவங்க அறிவிச்சது. இதை அறிவிச்சவர் யாருன்னா அமித்ஷா நேரடியாக வந்து அறிவிச்சார். இங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை வச்சுக்கிட்டு பக்கத்துல அறிவிச்சார். அப்போ பொதுச் செயலாளர் கூட ஒரு புன்முறுவல் கூட இல்லாம அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருந்தார். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. அதற்கு பிறகு அவர் டெல்லிக்கு போனார். இங்க வந்து அறிவிக்கும் பொழுது பொதுச் செயலாளர் பழனிசாமியை சொல்லி, அவர் பழனிசாமி தான் முதல்வர் அமைச்சர் வேட்பாளராக இருப்பாரு எங்க கூட்டணிக்கு அப்படின்லாம் சொல்லிட்டாரு. ஓஹோ அப்படின்னு நினைச்சோம் கொஞ்சம் வெளியே. அதற்கு பிறகு அவர் டெல்லிக்கு போயிட்டார். டெல்லியில போய் அவர் ஒரு ஊடக சந்திப்பு நடத்துறார். அதுல தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் 2026, அதில் வந்து அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாலதான் அவர் ஏற்கனவே செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசியிருக்காரு. மறுபடியும் குழப்பம் வருது. அந்த ஒருவர் யாருன்னு தெரியல. அந்த ஒருவர் முதல்ல வந்து பழனிசாமியா இருந்தவர் ஒருவரா மாறிட்டார்.
அப்ப நேரத்துக்கு தகுந்தாப்புல மாத்தி மாத்தி பேசுறாரு. இவர் யாரு? பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி தானே. எஸ். அரசு என்பது வேறு தானே. அமைச்சரவை என்பது வேறு தானே. ஒன்றிய அமைச்சரவை மோடி தலைமையிலான ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. 272 கிடைச்சாதான் மக்களவையில பெரும்பான்மைன்னு அர்த்தம். அப்பந்தான் ஆட்சியில பெரும்பான்மை பாஜக ஆளுது. அப்படி இல்லை. பட் அதுவே கூட்டணியா சேர்ந்துக்கிட்டு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில நிதிஷ்குமார் கட்சியையும் ஐக்கிய ஜனதா தளத்தையும் சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசத்தையும் சேர்த்து மற்ற சின்ன சின்ன நிறைய கட்சி இருக்கு. பவன் கல்யாணுடைய கட்சியும் இருக்குது. அதே சமயம் ஷிண்டே கட்சியும் இருக்கும், அஜித் பவர் கட்சியும் இருக்கும், ஏன்னா அங்க மாஞ்சி கட்சியும் இருக்கும் பீகார்ல, ஏன்னா ஐக்கிய ஜனதா தவிர சிராக் பாஸ்வான் கட்சியும் இருக்கும். இப்படியா பல்வேறு சேர்ந்ததுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிய அரசு. அப்போ சிறுபான்மை கொண்ட ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியைத்தான் மோடி ஆள்றாரு. ரைட்டு, ஆண்டா சரி. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய ஒரு உள்துறை அமைச்சர் தான் அமித்ஷா. வேறு பதவி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது வேற, ஆட்சி என்பது வேற. இப்படிதான் நமக்கு இதுவரை புரிய வச்சிருக்காங்க. இப்படிதான் புரிஞ்சிருக்கோம். இந்திய பாராளுமன்ற பாதையிலே நீங்க புரிஞ்சுக்கிற கூடாது, எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவோம் அப்படின்னு யாராவது உட்காந்துக்கிட்டு குழப்பறாங்களான்னு தெரியாது. அப்படிதான் இப்ப சந்தேகம் வருது. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அகில இந்திய என்று நாம தமிழ்நாட்டிலேன்னு சொல்றத தேசியம்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய தலைவராக நட்டா இருக்கார். நட்டாவினுடைய காலம் பீரியடு, அவர் பதவி காலம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச அப்புறமா அவரே உட்கார்ந்துருக்காரு. காரணம் 3 மாசம் 4 மாசமா ஆயிட்டு அவங்களால ஒரு அடுத்த தலைமையை தேர்ந்தெடுக்க முடியல. அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே இவ்வளவு வில்லங்க இருக்கு, தேர்ந்தெடுக்க முடியாம. இதை நம்ம சொன்னா தான் தப்பு, அல்லது விவரம் இல்லாம சொன்னோம்னா. இதை RSS தலைவராக இன்றைக்கு இருக்கிற மோகன் பகவத் சொல்றாரு. அவருடைய ஊடக சந்திப்புல 2 வாரம் முன்னால் சொல்றாரு, ஏன் பாஜகவினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கவில்லை இன்னமும் அகில இந்திய தலைமையை, நீங்க தான் காரணமா RSSன்னா? நாங்க காரணமா இருந்தா, எங்க கண்ட்ரோல்ல இருந்தா இதுக்குள்ள தேர்ந்தெடுத்திருப்போம். அவங்களால முடியல அப்படின்னு நக்கல் பண்ணிட்டார். அப்போ அவங்களால முடியலைங்கிற அளவுக்கு குழப்பம் அவங்களுக்குள்ள இருக்கு பாஜகவுக்குள்ள. அப்போ பாஜகவை முதலில் ஒன்றிணைக்க முடியல என்பது தெரியுது. இது ஒரு பக்கமா. இப்படி சூழல்ல பாஜக என்ற கட்சி தானே அதிமுகவுடன் என்ன கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் அளவுக்கா, அல்லது இன்னும் ஒப்பந்தம் போடல, புரிந்துணர்வு தான். புரிந்துணர்வு, வாயால் புரிந்துணர்வு என்பதா இருக்கு. என்னால ஒப்பந்தம் போடாததுனால நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்ட பிறகும் உடஞ்சி ஒப்பந்தம் போட முடியாம ஆயிருக்கு நாட்டுல. இது புரிந்துணர்வு தான் வந்திருக்கு, இன்னும் ஒப்பந்தமே போடல அப்படிங்கிற சூழல். அதனால நிக்குமா நிக்காதா இந்த கூட்டு என்பது நமக்கு தெரியாது. அந்த சூழல்ல ஒன்றிய அரசினுடைய ஒரு உள்துறை அமைச்சர் கூப்பிட்டு விடுறாரு, பேசுறாரு, இங்க அவர் அறிவிக்கிறாருன்னா இது என்ன அதிகாரம் நமக்கு தெரியல. பாஜகவில் அவர் யார்? தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண ராமசாமி குப்புசாமி மாதிரி அவரும் ஒரு உறுப்பினர், அவ்வளவுதானே. அகில இந்திய குழுவில் வேணா இருப்பாரு, அவ்வளவுதானே. நட்டா வந்தாருன்னா பாஜக கட்சி வந்துச்சுன்னு. மாநிலத்துல அன்னைக்கு தலைவராக இருந்த அண்ணாமலை, அதற்கு பிறகு நயினா நாகேந்திரன் கட்சின்னு சொல்லலாம். இவரு அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புலையும் இல்லை, பொறுப்புல இல்லாதவர். அப்ப பொறுப்பு இல்லாம அறிவிச்சிட்டாரா தெரியல. ஆனா தன் கட்சிக்குள்ளேயே ஒருங்கிணைக்க வேண்டியது இருக்கு என்பது அவர்களுடைய அகில இந்திய தலைமையை அவர்களாலேயே இன்னமும் தேர்ந்தெடுக்க முடியாமல் இழுவரியில் இருக்காங்க என்பதுல வெளிப்படையா தெரியும். ஆனாலும் கூட செங்கோட்டையனை அழைக்கிறார், செங்கோட்டையனையும் போய் பார்க்கிறார், நிர்மலா சீதாராமனையும் பார்த்தேன் என்கிறார், அவர் தான் கூட்டிட்டு போனாருங்கிறாரு. அப்போ நிர்மலா சீதாராமன் பாஜகவினுடைய அகில இந்திய தலைவரா? அவரும் இல்லை, அவர் நிதியமைச்சர் தான். அப்போ நமக்கு என்ன புரியலன்னா, அரசாங்க அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உள்ள அமைச்சரவை, அது வேறு. கட்சி என்பது வில்லங்கம் வேறு. இதுதான் பாராளுமன்ற பாதையில் புரிய வைக்கப்பட்டிருக்குது தேர்தல் ஆணையத்தால். நமக்கு அரசியல் சட்டத்திலையும் அப்படித்தான் இருக்கு. அப்ப இங்க அதிகாரத்தில், அரசாங்க அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிற நிர்மலா சீதாராமனும் அரசாங்க அதிகாரத்தில் இருக்கிற அமித்ஷாவும் அந்த கட்சியை தீர்மானிக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய ரீதியில அத்தனை பேரும் வருத்தப்படணும். நம்ம கட்சிக்கு ஒரு சரியான ஒருங்கிணைப்பு இல்லை, நம்ம கட்சிக்கு சரியான தலைமை இல்லை. இதை ஒருங்கிணைக்கவும் விடாம, தலைமையும் ஒழுங்கா வரவிடாம தடங்கல் பண்ணுவதை இந்த ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவங்க தான் அப்படின்னு அவங்க கோவப்படணும்.
இது வந்து பாஜக தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய என்ன அவங்களுடைய வருத்தம், அவங்களுடைய கவலை, அவங்க வந்து உள்ள பொறுப்பு. நமக்கு இல்லை, நம்ம வெளியில் இருக்கோம். நம்ம பார்த்துக்கிட்டு இதுக்கு பேர் வந்து இருக்கை, இதற்கு பேர் வந்து என்ன மேசை, இதுதான் சொல்ல தெரியும் நமக்கு. அப்படி சொன்னா பாஜக என்பது ஒரு கட்சி, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது ஆட்சி என்பது ஆட்சி, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்படும் ஒரு ஆட்சி அதிகாரம். இது வேறு அது வேறு என்பதாக நமக்கு புரியுது, அவர்களுக்கு இன்னும் புரியல. அப்ப இன்னமும் இந்திய அரசியல் சட்டம் புரியல, இந்திய அரசியல் சட்டத்தில் பாராளுமன்ற பாதையை எப்படி நடத்தணும்னு புரியல, அரசியல் கட்சிகளை எப்படி நடத்தணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குது, அந்த விதிகள் அதன்படி நடத்தணுமே, அது புரியல. இப்படி வந்து ஒரு புரிதலும் இல்லாமல் பொறுப்பும் இல்லாமல் செயல்பட முடியும் என்பதை வந்து அந்த கட்சியினுடைய தலைமை செஞ்சிருக்குதுன்னு சொன்னா, அந்த கட்சியுடன் போய் நாம போய் அதிமுக சேர்ந்துக்கிட்டோமே என்று அதிமுகவின் தொண்டர்களும் வருத்தப்படும். ஆனா வருத்தப்படுறாங்க. இன்று காலையே கூட சாதாரணமா நான் சந்தித்த, என்ன நடைபயிற்சிக்கு போகும் பொழுது சந்தித்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த படித்த அதிமுகவுக்கு ஆதரவாக சிந்திக்கக்கூடிய கட்சியில இல்லாத பொது ஜனத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ், அது போன்ற அபிப்பிராயத்தை உருவாக்குவார் அந்த வர்க்கத்தினர் பேசுறாங்க. நான் சந்திச்சவங்க இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறதா தமிழ்நாட்டில், இந்தியாவில் அந்த கட்சி என்ற விவாதம், RSS என்ற விவாதம் எல்லாம் இருக்கும் பட்சத்துல பார்ப்பனர் அல்லாதவங்க தான் அவர்களே உள்ள மேட்டு குடி சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் கேட்காங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக வந்து அப்படின்னு. பாஜக மேல கடும் கோபத்துல, இவர்கள் தானே பாஜகவை ஆதரிச்சிருந்தவங்க, EWS நினைக்காங்க எல்லாம். அது இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி போட்டு மோடி ஒன்று கட்டவிழ்த்து விட்டார். அதாவது பொருளாதார ரீதியில் நலிந்த பிரிவினர் அப்படின்னு. அதுல வருவாங்க என்னன்னு சொன்னா பார்ப்பனர்கள் வருவாங்க, பிள்ளைமார் வருவாங்க, முதலியார் வருவாங்க, செட்டியார் வருவாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் FC முற்போக்கு முற்பட்ட சாதியினர்னு சொல்லப்படுதாங்களோ, அது நம்ம வார்த்தையில் சொல்லப்போனா உயர்த்திக்கிட்ட சாதிங்க, தங்களை தங்களே உயர்த்திக்கிட்டாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க. அப்படி உள்ளவர்கள் தான் ஆதரவா இருக்கக்கூடிய பாஜக தலைமைக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அபிப்பிராய உருவாக்குபவர்கள். அவர்களே வெறுத்து போய், ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு திமுக பிடிக்காது. ஏன்னா திமுக செய்யுதோ இல்லையோ வாயால பெரியார் பேசும், வாயால முற்போக்கு பேசும், பகுத்தறிவு பேசும். அப்ப இதை கண்டு மிரண்டுறாங்க இவங்க, இந்த படிச்சவங்க. படிச்சுட்டு இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க போல திமுக அப்படின்னு, பகுத்தறிவு வந்துடக்கூடாது, ஏன்னா இந்த நாட்டில் முற்போக்கு வந்துடக்கூடாது, சாதி மதம் வந்து அழிஞ்சிடக்கூடாது என்ற பிடிப்புள்ளவங்க. அவங்க அதுக்கு எதிராக அதிமுக தான் ஆதரிப்பாங்க. அவங்கள என்ன, அவங்க இந்தியா முழுக்க அவங்களுக்கு வழிகாட்டல் சிந்தனை போக்கெல்லாம் பாஜக தான், அல்லது அதுக்கு பின்னால் உள்ள RSS தான். அவர்களே பாஜக மேல வெறுப்பை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இவன் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுக்கிட்டு இது மாதிரி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தேர்தல் நேரத்தில் பார்த்து. அப்ப தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு ஒத்துழைக்க வருகிறோம், உங்களுடன் இணைய வருகிறோம், உங்களுடன் கூட்டணி சேர வருகிறோம், தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த வருகிறோம், திமுக ஆட்சியை எப்படி மாற்றியாக வேண்டும், இப்படியெல்லாம் வாயால சொல்லிவிட்டு மாற்றக்கூடாது, உங்களை உடைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு செயல்ல செய்தா, செயலை செய்து வைத்து பார்க்க முடியும், வாயால் சொல்வதை வைத்து பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு தெளிவு தமிழர்களுக்கு உண்டு. வடகொண்டா நமக்கு தெரியாது, தமிழர்களுக்கு அந்த தெளிவு உண்டு. அப்போ உங்களை அடையாளம் கண்டு கொண்டார்கள். பாஜகவுக்கு இதுவரை 3.5 விழுக்காடு வாக்கு இருக்கும்னு நான் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டு மதிப்பீடு செய்கிறோம். இந்த செயல்பாடுகள்னால அதுல 1 விழுக்காடு குறைஞ்சி 2.5 விழுக்காடு ஆயிடுச்சு போல் இருக்கு பாஜகவுக்கு வாக்கு வங்கி. அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு வாழை நீ ஒண்ணு சப்போர்ட் பண்ண மாட்டாயா. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விளைவா இருக்கு. இந்த நேரத்துல தான் இது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என்றார். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது. ஆளை மாத்தினீங்கன்னா நான் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருகிறேன் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் அறிவிச்சிட்டாரு நேற்று, இல்லையா? அப்ப நேரடியாக இதுதானே அவர்கள் விருப்பம், இதுதானே அண்ணாமலையின் விருப்பம், அண்ணாமலை போகிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்க வேண்டியது. அப்படிப்பட்ட டிடிவி தினகரனும் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் என்ன பரப்பப்படுது, டெல்லி போறாரு, பாஜக தலைமை கூப்பிட்டுருக்கு, நயினா நாகேந்திரனையும் கூப்பிட்டு ஏதோ வழிகாட்டல் கொடுக்க போறாங்க, அவரையும் கூப்பிட்டுருக்கு, இப்படி எல்லாம் வெளியில பரப்பப்படுது.
உள்ளபடியே உள்ள ஆழமா விசாரிச்சா அப்படி ஒண்ணும் இல்லை. அப்படி ஒண்ணும் இல்லை. என்னன்னா துணை குடியரசுத் தலைவராக தமிழர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பதை இன்று காலை டிடிஎன்எஸ்ல விட தமிழன் பிகம் டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு தான் போடுறான் தலைப்பை. ஸோ தமிழர்கள் தான் தமிழர் என்ற விஷயத்தை உயர்த்தி பிடிக்காங்க இதுல. அப்பா நமக்கு ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் கிடைச்சிட்டாரு, இதை வச்சாவது தமிழ்நாட்டு மக்களை தமிழன் நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம்னு ஒத்த ஆளை வச்சுக்கிட்டு நம்ம சொல்லி தமிழ்நாட்டு மக்களை பூரா ஒரு மாதிரி சரி பண்ணிடலாம். ஆனால் விவரம் குறைஞ்சவன் தமிழன்னு நினைச்சுக்கிட்டு தான் திருக்குறளை போய் நான் பேசுறது தமிழ் மொழி தான் உலகத்துல முதல் மொழின்னு பேசத்தானே செய்யறோம். நடைமுறையில சமஸ்கிருதத்துக்கு தானே அதிக நீதி கொடுக்கறோம். கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. வட இந்தியர்களே, ஆதிக்கவாதிகளே, இந்திய ஆதிக்கவாதிகளே, இந்தி திணிப்புவாதிகளே, நீங்க வருத்தப்படாதீங்க. சும்மனாச்சும் அவங்கள பேசினா ஏமாத்திடலாம். தமிழ்நாட்டில் பேசித்தான் ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதனால நாம பேசி ஏமாத்திடலாம். திருக்குறள் தான் உயர்ந்தது, திருவள்ளுவர் தான் சொல்லிடுவோம். அதே மாதிரி இந்த புத்தகத்தையும் கூட ஆங்கிலத்தில் யாராவது கொடுத்தா வாங்கிக்கிடுவோம். அதே மாதிரி தமிழ் தான் உலகத்தில் முதன்மை மொழின்னு சொல்லிவிடுவோம். வாயால சொன்னா ஏமாத்தி விடுவானுங்க தமிழங்க. ஈஸியாக ஏமாத்தி விடலாம் ஏழரை முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செயல்ல ஒழுங்கா சமஸ்கிருதத்துக்கு தான் அதிக நிதி கொடுக்கணும், தமிழுக்கு இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் அதிகம் வந்துடக்கூடாது புதிய பாராளுமன்ற கட்டடத்துல அப்படின்னு சொல்லி போட்டு எண்ணிக்கை குறைச்சிருவோம், உங்களுக்கு மக்கள் தொகை குறைவா இருக்குன்ட்டு. இப்படி எல்லாமே தமிழ்நாட்டுக்கு எதிராகவே சதி செய்து கொண்டு, ஆனால் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டுக்காகன்னு சொல்லி போய் சொன்னா ஏமாந்துருவாங்க தமிழர்கள் என்று எளிமையாக தமிழர்களை நினைக்கக்கூடிய ஒரு போக்கு, ஒரு சிந்தனை அங்கே பாஜக வேண்டிய தலைமையில் இருப்பதனால் இப்பமும் அது தமிழரை கொண்டாந்துட்டோம், துணை குடியரசுத் தலைவரா தமிழரை கொண்டாந்துட்டோம்னு சொன்னா இங்க எல்லா டம்ளரையும் என்ன கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுதான் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருடைய பதவியேற்பு வெள்ளிக்கிழமை வருகிறது, அதற்காக வாருங்கள் என்று தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக பாஜகவில் இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரனையும் அதே போல டிடிவி தினகரனையும் எல்லோருக்கும் அதற்காக இவங்க டெல்லிக்கு போக போறாங்க என்பதாக ஆழமா விசாரிச்சா இதுதான் வருது. எல்லா தலைவர்களுக்கும் கொடுப்பாங்க, அதுல போகாம இருக்கலாம், போகலாம், எல்லாம் செய்யலாம். அப்படி இருக்கும் பொழுது இதுலயும் கூட அப்படி பரப்பி விட்டு பாத்தீங்களா அங்கதான் தலைமை கூப்பிடுறதுக்காக போறாங்க. அதுல பாஜகங்களுக்கு ஒரே சந்தோஷம், அண்ணாமலை வகைராக்களுக்கும் ஒரே சந்தோஷம், செங்கோட்டையனுக்கும் ஒரே சந்தோஷம். நம்ம சொன்னதை தகுந்தாப்புல வருது. என்னன்னா இதையெல்லாம் பரப்புவது யார் என்று நமக்கு தெரியாது. ஆளுங்கட்சி அதற்கும் தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி தகுந்தாப்புல பல்வேறு பரப்புரைக்காகவே நிறுவனங்கள் வச்சிருக்காங்க, அதன் மூலம் பரப்புறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா இது மாதிரி புதிய செய்தி எதை வந்தாலும் அதை தூக்கிட்டு போவதுக்கு நம்முடைய ஆட்களும் ஊடகத்தார்களும் சிரமம் இல்லாம இருக்கு, எளிமையா செய்தி கொடுக்கலாம். ஆனா எளிமையாக இல்லை, செய்திகள் ஒவ்வொன்றும் சிக்கலாக இருக்கிறது, பின்னால் பல்வேறு விவரங்கள் இருக்கின்றன என்பதுதான் எல்லாம் தெரியுது நமக்கு. செங்கோட்டையன் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன சார்? செங்கோட்டையன் மகிழ்ச்சி பொறுப்புகள் இருந்து விடுவித்தது மகிழ்ச்சி இல்ல, அது எப்பவுமே ஒரு நாகரிகம்ங்க. ஐயோ அப்படின்னு அழறது இல்ல, ஐயோ என் பதவியை பறிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. மனசு வருத்தப்பட்டு வெளியே காட்டிக்கிட்டா அவங்களுடைய ஒரு தோற்றம் என்பதே டொமக்குன்னு உடஞ்சிரும். அதனால என்னை அடிச்சிட்டியா மகிழ்ச்சி, என்னை தோக்கடிச்சிட்டியா மகிழ்ச்சி, என்னை பதவி பறிச்சிட்டியா மகிழ்ச்சி, என் மேல நடவடிக்கை எடுத்துட்டியா மகிழ்ச்சி. அந்த நாகரிக வார்த்தை அது, அதுக்கு பொருள் அல்ல. ஆனால் வேறொன்று சொன்னார் உண்மையை, எனக்கு மனசு சரியில்லை, ஹரித்வார் போகிறேன். அங்க எனக்கு தெரிஞ்ச ராமர் கோவில் இருந்த மாதிரி அதிகோ பாவம், அது ஏதோ மாற்றி சொல்லிட்டாரு. சிவன் கோயில் தான் ஹரித்வாருக்கு ஃபேமஸ், பாப்புலரு. அவர் தப்பா சொல்லிட்டாரு. அவருக்கு வட இந்தியா தெரியாது, ஹரித்வாரும் தெரியாது, ராமரையும் தெரியாது, அமித்ஷாவைத்தான் தெரியாம தான் சொல்லிட்டாப்புல. அது அவருக்கு தெரியல, என்னத்தையோ சொல்லிட்டாரு, குழம்பி போய் இருக்கிறாருன்னு அவரே சொல்லிட்டாரு. எனக்கு மன நிம்மதிக்காக போறேன்னா மன நிம்மதி கெட்டு விட்டது, பதவியை பறித்து விட்டார் பழனிசாமி, மன அமைதி கட்டுவிட்டது, குழம்பி போயிருக்கிறேன், குழப்பத்தில் ஒருவன் ஹரித்வாரில் ராமர் இருக்காரு என்று சொல்லுவோம், அயோத்திக்கு ஹரித்வாருக்கு வித்தியாசம் தெரியாம என்று சொல்லியிருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் மனது குழம்பி விட்டது என்பதுதான், அவர் மனது குழப்பத்தில் இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அதுக்கு மகிழ்ச்சி அடைய முடியுமா? மகிழ்ச்சி அடைய முடியாது இல்லையா? அதனால அதுதான் மகிழ்ச்சி இல்லை என்பதுதான்.
ஆனால் முக்கியமே என்னன்னு சொன்னா அங்க உள்ள எல்லோருமே வந்து மறுபடியும் பழனிசாமிகிட்ட போறது இருக்குல்ல, அவருடன் வந்த படை வரிசைகள், அதுதான் வந்து நிம்மதியை கெடுத்து விட்டது. பெரிய அளவுக்கு நிம்மதியை கெடுக்கும். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு உள்ளுக்கு போகும் பொழுது, அந்த ஊருக்கு போகும் பொழுது இடதுபுறத்துல 1 கிலோமீட்டர்ல இவருடைய தோட்டம் இருக்கு, செங்கோட்டையனுடைய. அந்த தோட்டத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு 50 பேர் 100 பேர், ஏன்னா அவர் வந்து மாவட்ட செயலாளர் இல்லையா, அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா, அப்ப ஏதாவது கேட்பாங்கல்ல, ஐயா இந்த முதியோர் பென்ஷன் வந்து எங்களுக்கு கிடைக்கல, அது கொஞ்சம் நீங்க ஆதரவா ஒரு பரிந்துரை பண்ணுங்க கேட்பாங்கல்ல. சரி, அதே மாதிரி எங்களுக்கு வந்து இந்த சத்துணவு ஆயா போடணும், வீடியோட்ட சொல்லி போட வைங்க கேட்பாங்கல்ல. கண்டிப்பா. இப்படி பல்வேறு பேர் வந்து போவாங்கல்ல, அந்த மாவட்டம் பூரா வருவாங்க. 48 ஆண்டா எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருப்பவருக்கு எத்தனை பேர் தெரியும், அவரை எத்தனை பேருக்கு தெரியும், அப்ப வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த 50-100 பேர் வர்றவங்க இன்று காலை, இன்று அப்படின்னு சொன்னா அதாவது என்ன, 10ஆம் தேதி செப்டம்பர் 10ஆம் தேதி காலையில் நிறைய பேர் வர போறாங்க. அப்ப வந்தவங்களுக்கெல்லாம் வந்து முதல்ல தேநீர் கொடுக்கணும். நல்ல ஒரு பண்பு வந்து உண்டு, ஏன்னா அங்க கொங்கு சமூகத்திலேயே ஒரு நல்ல பண்பு உண்டு, வந்தவங்களுக்கு தேநீர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவங்க கூட கேட்பாங்க, ஏனுங்க சாப்பாடு வந்துட்டீங்களான்னு கூட கேட்பாங்க. அது மாதிரி அவர்கள் பண்புடன் ஒரு பெரிய ட்ரம்முங்க, அது முழுக்க தேநீர் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. டீ போட்டு ஒரு பெரிய ட்ரம்ல வச்சிருக்காங்க. ஒரு 200 கப்பு வச்சிருக்காங்க, பிளாஸ்டிக் கப்பு. இன்று காலை நடந்த நிகழ்வை நேரடியா பார்த்துட்டு சொல்றோம், வந்து பார்த்தவர்கள் சொல்லி அப்படியே இருக்குங்க ட்ரம்ல டீ. யாரும் வரலையா? யாரும் வரல, டீ குடிக்க கூட வரல, வந்த பார்க்க வரல. அவரை 10,000 பேர் கிட்ட என்ன சந்திச்சு அவர் எதிர்பார்த்தாரு, ஆயிரக்கணக்கான பேர் முதல்ல சொன்னாரு. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அதுல பாவம் அப்படி சொன்னாரு, அதுல 1000-2000 பேரை கூட்டது உண்மை. அப்புறம் திரும்பி போயிட்டாங்க பழனிசாமிகிட்ட என்பது அதை விட உண்மை. அதற்கு பிறகு இப்படி வந்து இன்னைக்கு காலையில டீ போட்டு வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு கொடுக்கணும், ஒரு 10, 100, 200, 300, 400 பேராவது வந்து டீ குடிப்பாங்கன்ட்டு அவங்களுக்காக என்ன இத்தனை பிளாஸ்டிக் கப்பை போட்டு வச்சிருந்தா, பிளாஸ்டிக் கப்புகள் அப்படியே இருக்குது, டீ அப்படியே இருக்குது, அந்த என்ன ட்ரம்ல உள்ள டீ அப்படியே இருக்குங்க. நேரடியா கோபிச்செட்டிப்பாளையத்துல அவருடைய தோட்டத்துல உள்ள நிலைமையை போய் பார்க்க சொல்லுங்க. இந்த அளவுக்கு பாவப்பட்டு பரிதாபப்படுத்தப்பட்டு, அப்ப பாஜகவால் என்ன அதிமுகவை உடைக்க முடிகிறதோ இல்லையோ, செங்கோட்டையினுடைய மனதை உடைத்து விட்டார்கள், அவருடைய செல்வாக்கை உடைத்து விட்டார்கள், அவருக்கு இருந்த குறைந்தபட்ச மரியாதையை உடைத்து விட்டார்கள். அந்த சமூகம் இனி எப்படி ஏற்கும் என்று 78 வயதான செங்கோட்டையனுக்காக நாம் வருத்தப்பட வேண்டியிருக்கு. திரு செங்கோட்டையன் என்ன எதிர்பார்த்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருப்பார் சார்? அவருடைய பிளானிங் என்னவாக இருந்திருக்கும்? இல்ல, அதாவது அவருக்கு வந்து ஒரு வரலாற்றில் வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஜெயலலிதா காலத்துல இருந்து ஒரு நல்ல முக்கிய பொறுப்புல இருந்தவர், ஒரு தலைமையாக இருந்தவர், செல்வாக்கோட இருந்தவர். அவர் வர முடியல முதலமைச்சரா. அவர் வந்து அவ்வளவு பணத்தை உடனே செலவழிக்க தயாரா இல்லை கூவத்தூர்ல வச்சு. அதனால அவர் வந்து அந்த பேருந்தை வந்து எடுத்துக்கிட்டு போகும்படி பழனிசாமிகிட்ட விட்டுட்டாரு. விட்ட பிறகு இப்பொழுது பழனிசாமி மேல எல்லோருக்குமே வந்து விருப்பு இல்லை என்றெல்லாம் சொல்லும் பொழுது, கூட இருக்கக்கூடிய வேலுமணி தங்கமணிக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லும் பொழுது, ஏன் நீங்க வரக்கூடாதுங்க, நீங்க தான் இந்த சமூகத்துல ஆரம்பத்துல இருந்து உள்ளவரு, சீனியரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு சரி நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு போல. அப்ப பாஜக என்பது வந்து இந்தியாவையே ஆளக்கூடியது, RSS என்பது வந்து பயங்கரமான என்ன திட்டங்களை ரகசியமாக போட்டு இந்தியாவில் செய்யக்கூடியது. அதனால நம்மளை சொல்றாங்க இவங்கெல்லாம். அண்ணாமலையே சொல்றாரு, கூட்டிட்டு போய் இந்தியாவில் உயர்ந்தது வந்து உள்துறை அமைச்சம், அவரே சொல்றாரு. அப்படிங்கும்போது அவர்கள் சொல்லி இவர் ஐயோப்பாவன் செங்கோட்டையனை அப்படி ஆக்கிட்டாங்க. அதனால அவருக்கு வந்து ஆசை வந்துட்டு, ஆசையும் பேராசையும் மனிதர்களுக்கு வரும் இயல்பா, அதுல வந்ததுதான். ஏன்னா இப்ப போய் எம்ஜிஆரா ஜெயலலிதாவா என்ன பழனிசாமியாவோ நானோ போய் முதலமைச்சரா என்ன செய்ய போறோம்னு நினைச்சவரு, இந்த 4-4.5 ஆண்டு பழனிசாமி முதலமைச்சரா இருந்து என்ன பிரம்மாண்டமா தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு பிரம்மாண்டமா வளர்ந்துட்டாரு. அப்ப நாமெல்லாம் அந்த மாதிரி இடத்துல வர வாய்ப்பு இருக்கு என்ற ஆசை பேராசை வரத்தான் செய்யும். அதுல அந்த மனிதர் வந்து
ஆர்வப்பட்டிருக்கலாம். இப்பொழுது எல்லாம் உடைந்து கோட்டை கொத்தளங்கள்லாம் தூள் தூளாகி நிற்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாரே என்பது அங்கிருந்து அமித்ஷா செய்த வேலையாக, பாஜக செய்த வேலையாக என்ன தமிழ்நாட்டில் உள்ள அதிமுக தொண்டர்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியுள்ள மக்களும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல பேர் பாஜகவுக்கு. உதாரணமா பாஜகவுக்கு எதிராக முழு தமிழ்நாட்டிலையும், அது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இல்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பார்த்தீங்களாங்க அவங்க எல்லாம் பண்ணது பூரா சேட்டைங்க, எடுபடாதுங்கன்னு சொல்ற அளவுக்குன்னா ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் நின்ற பொழுது நீங்க நினைச்சுவாங்க. எடப்பாடியும் டிடிவி தினகரனும் அவர் முதல்ல நிற்கும் பொழுது எடப்பாடி அவருக்காக பிரச்சாரம் பண்றாரு முதலமைச்சர். அதற்கு பிறகு அதை பிடிச்சி காசை வந்து கொடுக்குறீங்க வாக்காளர்களுக்குன்னு சொல்லி போட்டு ஒன்றிய அரசினுடைய தலையீட்டினால் தேர்தல் ஆணையம் எல்லாம் உடைச்சு விட்ட பிறகு மறுதேர்தல் நடத்தணும்னு வரும்பொழுதுதான் இவருக்கு வந்து குக்கர் வருது, அதற்கு பிறகு சின்னம். அப்ப எடப்பாடிக்கு என்ன கூட வந்து ஓபிஎஸ் போயிடுறாரு. பாஜகவினுடைய திட்டமிட்ட ஒரு அணுகுமுறை தான் RSS ஏற்பாட்டில் செய்ததுதான் என்பது நாடறிந்த செய்தி. அப்ப அந்த நேரத்தில் வந்து டிடிவி தினகரன் தேர்தலை அணிக்கிறீங்க, எங்களை எதிர்த்து அணிக்கிறீங்க, வந்து அதிமுகவுக்குள்ள போய் நீங்க அதுல பெரிய ஆளா மாறிடுவீங்க. அப்போ ஒற்றை தலைமை என்பதுதான் அதிமுகவில் வலுவாக இருந்த ஜெயலலிதாவை நாங்க எதிர்த்தோம், அதனாலதான் எங்களுக்கு பிரச்சனைங்க. அதற்கு பிறகு சசிகலாவை வரவிடாம பண்ணோம். இப்ப மறுபடியும் தினகரன் வராருன்ட்டு 40 ரெய்டு அடி, அவரை டிகார் சிறையில போடு என்ற அளவுக்கு என்ன கொடுமைப்படுத்தும். இதற்கு முன்பே அந்த வேலைகள் 40 ரெய்டு எல்லாம் நடக்கும் பொழுது அங்க உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஆர்கே நகர்ல அது இவரு பணம் கொடுத்தாரு, செந்தில் பாலாஜி அப்ப அங்க இருந்தாரு, அவர் தான் இந்த 20 ரூபாயை கொடுத்து பிறகு பணம் வாங்கி சொன்னாரெல்லாம் இன்னைக்கு தெரிய சொல்லலாம், 1000 நடந்திருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி அங்க உள்ள முஸ்லீம் மக்கள் என்பதை மட்டும் தொடங்கியே சொல்றேன் நான். அவர்கள் மத்தியில் பேராசிரியர் ஜவஹர்லாவே 16 நாட்களும் இறங்கி வேலை செய்வதற்கு அனைத்து திட்டங்களும் போட்டிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்குகள் சேகரிக்கணும். SDP நீங்க என்னங்க பண்ணீங்க, நாங்க ஒரு பக்கம் சேரல அவங்க. அப்ப 2 பெரிய முஸ்லீம் கட்சிகளை இப்படி சொல்லும் பொழுது அந்த முஸ்லீம் மக்கள் போங்கடா போங்க, 40 ரெய்டு பண்ணி மோடியினுடைய முதல் எதிரி திமுக அல்ல டிடிவி தினகரன் தான் அப்படின்னு சொல்லி மொத்தமா அப்படியே அந்த மக்கள் தீர்மானிச்சு போட்டான். அதனுடைய விளைவு என்னன்னா அந்த வாக்குகள் முழுக்க திமுக வரணும். இது போலத்தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியிலையும் இப்படி இப்ப வராதனால திமுக கட்டுத்தொகை இழந்தது. சென்னை கோட்டையாக இருக்கும் திமுகவில் ஆர்கே நகரில் விழுந்தது பெரிய ஓட்டை. அப்பொழுது கட்டுத்தொகையே இழந்தது என்ற அளவுக்கு நடந்ததுதான் அப்பொழுது நடந்த தேர்தல் முடிவு. அப்போ மக்கள் எப்படி இருக்கான்னா, இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல இந்த ஆர்கே நகர். தமிழ்நாடு முழுக்க மக்கள் எப்படி இருக்கிறான்னு சொன்னா தென்னிந்தியாவிலே கிட்டத்தட்ட அப்படி இருப்பான், வட இந்தியாவிலேயும் அதுதான் இருக்கு, வெளியே தேறி வரல, வரும் ஒரு காலத்துல. இங்க என்னன்னு சொன்னா பாஜகவுக்கு எதிராக அவர்கள் கொடுக்கிற ரைட்டுக்கு எதிராகத்தான் யார் நின்னாலும், அவர் நல்லவரா கெட்டவரா எங்களுக்கு வேண்டியவரா எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா கவலை இல்லை, அவருக்கு ஓட்டு போட்டுருவோம். பாஜகவை அதிகமாக தாக்கப்படுபவர்னு. இப்ப அதிகமாக தாக்கப்படுவது அதிமுக பொழுது ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை தக்க வைக்கணும் என்பதற்காக ஒன்றிய அரசினுடைய உதவிகளையும் பெற வேண்டுமே, நாம் மக்களுக்கு நல்வாழ்வு திட்டங்களை கொண்டு போவோம் என்பதற்காக ஒன்றிய அரசுடன் பல்வேறு விஷயங்களில் சமரசமாகவும் நல்ல முறையிலும் மென்மையாகவும் என்ன நடந்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பாஜக ஒன்றிய அரசால், ஏன்னா இவர் பாஜகக்காரரை விட ஒன்றிய அரசால் தான் அமித்ஷா அதிகமாக தாக்கப்படுவது அதிமுகன்னு, தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பு அதிமுகன்னு அப்படி ஒரு பெயர் வந்து கூடுது. அப்ப பழனிசாமியும் இந்த பாஜக விட்டுட்டு வெளியே வரும் பொழுது தமிழ்நாடு மக்கள் பூரா யாரு தாக்கப்படுறாங்களோ அதிகமா அவர்கள் பக்கம் தானே பாஜக எதிர்ப்புக்கு போகணும்னு போவாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை திமுக உணரணும். திமுக வர வேண்டிய பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் பழனிசாமிக்கு போகும்போது இருக்கிறது. பாஜகவை விட்டு விட்டு பழனிசாமி வந்து விட்டால் அதுவும் கூடுதலா. அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு 3.5 விழுக்காடு அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அது 2.5 ஆயிரும். அந்த அளவுக்கு 2 கட்டான் நிலைமையில் தான் என்ன பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது நல்லா தெரியும்.
இபிஎஸோட திட்டம் என்னவாக இருக்கு சார்? ஏன்னா திரு செங்கோட்டையன் பேசும்பொழுது பொறுப்புகளே வேண்டாம், நீங்க சேர்த்துக்கிட்டா போதும், இபிஎஸ் முடிவெடுக்கட்டும், என்ன பொறுப்பு கொடுக்கிறது என்பதை இபிஎஸ் வந்து முடிவெடுக்கட்டும்ன்றதை தெளிவா சொல்றாங்க. இப்ப திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, இப்ப திரு செங்கோட்டையன், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து வெளியில அனுப்பி பொறுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப அவருடைய திட்டம் என்னவாக இருக்கும் சார்? இன்னும் சில மாதங்கள் தான். இல்ல பிரச்சனை என்னன்னா, வி.கே. சசிகலாவையோ டிடிவி தினகரனையோ அல்லது பன்னீர்செல்வத்தையோ ஏன் இப்பொழுது செங்கோட்டையனையோ நாம் சாதாரணமாக ஒரு அதிமுக தொண்டர்கள் என்பதாக பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் வந்து என்ன ஆனாலும் பிரமுகர்கள், பெரும் தலைவர்கள், வரலாற்றில் நிரூபித்தவர்கள், வரலாற்றால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அப்போ பழனிசாமி அவர்களை எல்லாம் சேர்ப்பதன் மூலம் தன் தலைமை நிறுவப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு சூழலிலேயே அதனுடைய நிறுவுதலுக்கு இடையூறு வந்துவிடக் கூடாது, கூட்டு தலைமை என்ற பெயரில் பாஜகவோ RSSஓ ஒற்றை தலைமை வந்துவிடக்கூடாது, வலுவேறிவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக மீது மறைமுக பாய்கிறது என்பது பழனிசாமிக்கு தெரியும். அதனாலதான் நீங்க திண்டுக்கல்ல அமைச்சர்களை, முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களை, தன்னோட உள்ள சகலபாடிகள் எல்லாம் கூட்டி அவர் பேசும்பொழுது இந்த செங்கோட்டையன் இப்படி கேட்பதற்கு பின்னால் யார் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும், பின்னணி யார் என்று தெரியும் என்று சொன்னது வேற அண்ணாமலையை சொன்னார் நினைச்சா தப்பு. ஏன்னா அண்ணாமலை ஏற்கனவே மாநில தலைவராக இல்லைன்னு வரும்பொழுதே அவர் வந்து ஃபியூஸ் பண்ண மாதிரி ஆயிட்டு அவரை சொல்லலை. பாஜக என்ற அகில இந்திய ரீதியில் RSS என்ற நாகபுரியில் இருந்து வரக்கூடிய வழிகாட்டலில் செய்யக்கூடிய செயல்களைத்தான் சொல்றாரு. அதனால அவருக்கு தெரியும், புரியும் என்பது இதை விட என்ன வெளிப்பாடு? ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை கொடுத்து இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா வந்து பதில் சொல்லிருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம் சார். மீண்டும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KV ஈஸ்வர். நன்றி, வணக்கம்.